வணக்கம். நான் அருண்குமார் செகண்ட் சீஸ். இன்றைய செய்தி: சமூக வலைத்தளத்தில் இருந்து தப்பிப்பது எப்படி? சமூக வலைத்தளத்தில் மூழ்கியிருப்பது மனநலத்துக்கு கேடு என்கின்ற எச்சரிக்கை வாசகங்களை பகிர்ந்து அதன் மீதான விவாதம் சமூக வலைத்தளங்களிலேயே நடப்பதுதான். கரைமுரண் செய்தி, விளம்பரம், வேலைவாய்ப்பு, தகவல் பரிமாற்றம் என பல துறைகளிலும் சமூக வலைத்தளங்கள் தாக்கம் அதிகம். அந்த தாக்கம் ஒவ்வொரு மனநலத்துக்கும் நன்மையும் தரலாம், தீங்கு விளைவிக்காமல் என்கின்றார் ஆராய்ச்சியாளர்கள். என மாதிரியான தாக்கம் வயது வேறுபாட்டிலும் அனைவரும் தங்களது சமூக ஊடக பயன்பாட்டையும் கற்றுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பது உலக அளவில் விவாத பொருளாகி, குறிப்பாக பள்ளி உள்ளது கல்லூரி மாணவர்கள் சமூக ஊடக பயன்பாட்டை சீர்படுத்துவதும் முக்கிய. ஒருவரும் தன்னுடைய தனித்திறன்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு, தனது பயன்பாட்டு திறனுக்கு பகிர்வதற்கு, தன்னுடைய அடையாளத்தை அங்கீகரிப்பது, நபர்களையும் கண்டடைவதற்கும், தன் நபர்களோடு தகவல் பரிமாற்றம் கொள்வதற்கும், சமூகத்தோடும் தொடர்பில் இருக்கும் என பல விஷயங்களுக்கு சமூக வலைத்தளங்கள் உதவியாக இருக்கின்றன. இப்படி சில நன்மைகள் இருக்கும்போது சமூக வலைத்தளங்கள் பயன்பாட்டு குறித்து ஒருவர் கவனத்துடன் இருக்க வேண்டும். காரணம், இளம் வயதிலேயே மிக அதிகமாக நேரம் சமூக வலைத்தளங்கள் வளர்ச்சியில் மூழ்கி கிடப்பதால் மூளை வளர்ச்சி தக்க பாதிப்பு ஏற்படலாம். இதனால் கற்கும் திறன், ஆரோக்கியமான நடத்தை, உணர்வுகளை கட்டுப்படுத்தும் திறன் போன்றவற்றிலும் சிக்கல் ஏற்படலாம். சமூக வலைத்தளங்களில் அமைப்பு முறை, அல்காரிதம் நாம் எந்த விஷயம் அதிகமாக தேடுகின்றோமோ அது குறித்து தகவல் விசையும் தொடர்ந்து வளர்க்கும் வகையில் இயங்குகின்றன. உதாரணமாக, மனக்கவலை, மனச்சோர்வு குறித்து ஒரு சில தகவல்கள் தேடும் பட்சத்தில் அது தொடர்பான தகவல்களையே அவரது முகப்பில் அதிகமாக தென்படும். இதில் உண்மையான பயனுள்ள தகவலோடு தேவையற்ற போலியான அச்சம் தரும் தகவல்களுக்கு அதிகமாக தென்படும் என்பதால் பயனர்கள் குழப்பம் போகக்கூடாது. தப்பிக்கும் வழி இருப்பதால் குழப்பத்தால் சமூக வலைத்தளங்கள் நல்ல செய்திகள் விட போலியான, வன்முறை நிறைந்த பிறகு பாதிப்பு ஏற்படக்கூடிய செய்திகளே அது பகிர்கின்றன. பொதுவெளியிலும் குடும்பங்களிலும் சக மனிதர்களுடன் பழகி கலந்துரையாடுவதற்கு வழி தற்போதைய உலக மாயங்களால் சூழ்ந்து கொண்டிருந்து வருகின்றது. பெரும்பாலான சமூக வலைத்தளங்கள் நேரம் செலவழிப்பதால் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புணர்வோடு செயல்படுவதை கடமையாக பின்பற்ற பருவத்திருக்கலாம். பொறுப்புதல் திரைக்கிடாம் வழங்குவதை அதிகமாக பயன்படுத்துகின்றன. இத்தனித்தன அறிவு சார்ந்த மாணவர்கள் அவரது முன்னுரிமை அளிக்கும்படி பெற்றோர், ஆசிரியர்கள் வழிகாட்ட வேண்டும். இதை தவிர பேச்சு, எழுத்து, ஓவியம், பாடல் போன்று ஒவ்வொரு தனித்திறன் வெளிப்படுத்துவதும் தளர்வாக வலைத்தளங்கள் பயன்படுத்த மாணவர்களுக்கு கற்றுக்கொள்ளலாம். அதனால் அதுவே மாணவர்களுக்கு அழுத்தத்தையும் தருவதாகவும் மாறிவிடக்கூடாது. சிறலார் ஆக்கப்பூர்வமாக படைப்புகளையும் பகிர முடியும். அப்படி சிறலார் பகிர முடியாத போலி விளையாட்டு வாசிப்பு என அவர்களுக்கு விருப்பத்தையும் கேட்ப வேறு துறைகளில் ஜாலிக்கென வழிகாட்டிட வேண்டும் என்று பெற்றோர்கள் தங்களது வளரிமை பருவ குழந்தைகளுக்கு சமூக வலைத்தளங்கள் சாதக பாதகங்கள் எடுத்து கூறி வெளிப்படைய தன்மையுடைய உரையாடல் அவ்வாறு மேற்கொள்ளலாம். தவறுகள் ஏற்படும் போது அவற்றிலிருந்து மீள பெற்றோர்கள் உதவுவார்கள், வழிகாட்டுபவர்கள் என்கின்ற நம்பிக்கையும் குழந்தைகளுக்கு ஏற்பட வேண்டும். சமூக ஊடகங்கள் எந்த வயதிலும் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட உதவ வேண்டும் என்கின்ற தெளிவாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். அறிமுகமான பின்பு நேர கட்டுப்பாட்டோடு பயன்படுத்தும் வகையில் திட்டமிட்ட வேண்டும். தங்களது விவாதிக்கும் விதிமுறைகளில் முதலில் பெற்றோருக்கும் கண்டிப்பாக கடைபிடித்து முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நன்றி.